நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து மொத்தம் 7 கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த யூனிட்டில், செகண்ட் யூனிட்டில். அது ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் பேஜ் மேக்கர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் யூசஸ். பேஜ் மேக்கர்னா என்ன, அதனுடைய யூசஸ் என்னன்ட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 17 இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து புக் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த வீடியோ கேட்டுக்கிட்டு புக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் எடுத்து நீங்கள் குறிச்சிக்கலாம். ஸோ வாட் இஸ் அ பேஜ் மேக்கர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் யூசஸ். அதில் வந்து பேஜ் நம்பர் 17 இருக்கும். அடோப் பேஜ் மேக்கர் இஸ் அ பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர். பேஜ் மேக்கர் அடோப் பேஜ் மேக்கர் இஸ் அ பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர். பேஜ் லேஅவுட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் யூஸ் டு டிசைன் அண்ட் ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட்ஸ் தட் கேன் பி பிரிண்டட். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கும் அதை டிசைன் பண்ண டாக்குமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பேஜ் மேக்கரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம டிசைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து சிம்பிள் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்லேருந்து லார்ஜ் புக்கு வரைக்கும் நம்மளால் வந்து டிசைன் பண்ண முடியும். வி கேன் கிரியேட் எனி திங் ஃப்ரம் சிம்பிள் பிஸ்னஸ் கார்ட் டு எ லார்ஜ் புக். இதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஸோ Adobe PageMaker is a page layout software. It is used to design and produce documents that can be printed. You can create anything from a simple business card to a large book. ரெண்டாவது கொஸ்டின் வந்து மென்ஷன் எனி 3 டூல்ஸ் இன் பேஜ் மேக்கர் அண்ட் ரைட் தேர் கிளிக்போர்ட் ஷார்ட்கட்ஸ். ஏதாச்சும் ஒரு 3 டூலை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து பேஜ் நம்பர் 21 இருக்குது பாருங்கள். ஸோ அதில் டூல்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் அதனோட ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 டூல்ஸ் நீங்கள் எதனா போதும். பாயிண்டர் டூல் F9, செகண்ட் டூல் வந்து ரொட்டேட்டிங் டூல் ஷிஃப்ட் ப்ளஸ் F2, லைன் டூல் வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F3. இது கீபோர்ட் ஷார்ட்கட். ஸோ இது 3 டூல்ஸ் எதுனா போதும். அடுத்து மூன்றாவது கேள்வி, ரைட் த யூஸ் ஆஃப் எனி 3 டூல்ஸ் இன் பேஜ் மேக்கர் அலாங் வித் சிம்பிள்ஸ். ஸோ இப்போ வந்து அதே பேஜ்லேயே மேலே இருக்குது பாருங்கள், மேலே பாக்ஸில் சிம்பிள்ஸோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல். இப்போ டெக்ஸ்ட் டூல்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டைப்பிங் அண்ட் எடிட்டிங் ஏ டெக்ஸ்ட்டு. அந்த டீன்ற அந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் டூல்னு எழுதிக்கோங்க, அது பக்கத்தில் டீன்ற சிம்பிள் போட்டுக்கோங்க. அப்புறம் அதனுடைய யூஸ் வந்து டைப்பிங் ஆர் எடிட்டிங் டெக்ஸ்ட். ஸோ இது டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை டைப் பண்ண முடியும் அல்லது எடிட் பண்ண முடியும். அடுத்தது வந்து லைன் டூல். லைன் டூலுக்கு வந்து ஒரு சின்ன லைன் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட்டிங் அ லைன். ஸோ லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து பாயிண்டர் டூல் யூஸ் பண்ணலாம், இல்லை மற்ற டூல்ஸ் எது வேணாலும் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜூம் டூல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ ஜூம் டூல் இஸ் யூஸ்டு டு என்லார்ஜ் த செலக்டட் டெக்ஸ்ட். ஸோ செலக்டட் ஐட்டம்னு போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஐட்டமை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஐட்டமை ஜூம் பண்ணி பார்க்கலாம், அதாவது என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தான் ஜூம் டூல் யூஸ் ஆகுது. ஸோ ஒரு 3 டூல் எழுதிக்கோங்க. டெக்ஸ்ட் டூல், லைன் டூல், ஜூம் டூல். ஒரு 3 டூல் நீங்கள் எழுதிக்கிட்டு அதனோட சிம்பிள் ட்ரா பண்ணிக்கிட்டு பக்கத்தில் அதனோட யூஸ் எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து ஹவு டு யூ ரீஜாயின் ஸ்ப்ளிட் பிளாக்ஸ். அதாவது பிளாக்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற பிளாக்கை வந்து எப்படி நீங்கள் ரீஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது வந்து பேஜ் நம்பர் 30 இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 30 வந்து ரீஜாயினிங் ஸ்ப்ளிட் பாக்ஸ் இருக்கும், ஸ்ப்ளிட் பிளாக்ஸ்னு இருக்கும். அதில் வந்து 2 பாயிண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து place the cursor on bottom handle of the second text block, click and drag the bottom handle up to the top. ஸோ பாட்டம் ஹேண்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் டெக்ஸ்ட் பிளாக்கோட பாட்டம் ஹேண்டில் கிளிக் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இழுக்கணும். மேலே இழுத்துட்டு தென் பிளேஸ் த கர்சர் ஆன் த பாட்டம் ஹேண்டில் ஆஃப் த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பிளாக். இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பிளாக்கோட பாட்டம் ஹேண்டில் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் த பாட்டம் ஹேண்டில் டவுன். ஸோ இதை வந்து கீழ் நோக்கி இழுக்கணும். ஸோ செகண்டு பிளாக் டெக்ஸ்ட் பிளாக் வந்து மேல் நோக்கி இழுக்கணும், டுவர்ட்ஸ் அப்பு, ட்ராக் டுவர்ட்ஸ் அப்பு. செகண்ட் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பிளாக் வந்து ட்ராக் டுவர்ட்ஸ் டவுன். ஸோ இது வந்து ரெண்டு பாயிண்ட் எதுனா போதும், இந்த ரீஜாயினிங் ஸ்ப்ளிட்டட் டெக்ஸ்ட் பாக்ஸ். அடுத்தது வந்து ஹவு டு யூ லிங்க் ஃப்ரேம்ஸ் கண்டெய்னிங் டெக்ஸ்ட். ஸோ ஃப்ரேம்ஸ் வந்து எப்படி லிங்க் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெக்ஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரேம்ஸை நம்ம வந்து எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் டெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 36 மேலே இருக்கும், லிங்கிங் ஃப்ரேம்ஸ் கண்டெய்னிங் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரா எ செகண்ட் ஃப்ரேம் வித் ஃப்ரேம் டூல் ஆஃப் யூர் சாய்ஸ். ஸோ செகண்ட் ஃப்ரேம் வந்து முதல்ல ட்ரா பண்ணிக்கணும். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமை கிளிக் த ஃபஸ்ட் ஃப்ரேம் டு செலக்ட். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தென் கிளிக் ஆன் த ரெட் ட்ரையாங்கிள் டு லோட் த டெக்ஸ்ட் ஐக்கான். ஸோ ரெட் ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஐக்கான் வந்து லோட் ஆகும். தென் கிளிக் த செகண்ட் ஃப்ரேம். செகண்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ண உடனே பேஜ் மேக்கர் ஃப்ளோஸ் த டெக்ஸ்ட் இன்டு த செகண்ட் ஃப்ரேம். அந்த ஃபஸ்ட் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஃப்ரேமுக்கு வந்துடும்.
இதுதான் வந்து லிங்கிங் ஃப்ரேம்ஸ் கண்டெய்னிங் டெக்ஸ்ட். அடுத்தது வந்து ஆறாவது கேள்வி, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மாஸ்டர் பேஜ். ஸோ மாஸ்டர் பேஜோட யூஸ், மாஸ்டர் பேஜ் வந்து பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மாஸ்டர் பேஜில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நீங்கள் வந்து மற்ற எல்லா பேஜுக்குமே வந்து கொண்டு வரலாம், ஒரே நேரத்தில் எல்லா பேஜுக்கும் கொண்டு வரலாம். ஸோ இது பேஜ் நம்பர் 49 இருக்கும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இட் ஷார்ட்டன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் டைம். நமக்கு நேரம் வந்து டைம் வந்து சேவ் ஆகும். இப்போ வந்து ஒரு பேஜ் நம்பர் வந்து மாஸ்டர் பேஜில் பேஜ் நம்பர் கொடுத்துட்டு அந்த பேஜ் நம்பர் மற்ற எல்லா பேஜ்லேயும் வர மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ மாஸ்டர் பேஜில் ஒரு லோகோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த லோகோ எல்லா பேஜ்லையும் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மாஸ்டர் பேஜில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே வந்து மற்ற பேஜில் வரும், ஸோ அப்பியர் ஆகும். ஸோ மாஸ்டர் பேஜில் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லோகோஸ் யூஸ் பண்ணுறோம், பேஜ் நம்பர்ஸ், ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ். ஸோ இது 49 இருக்கும் பாருங்கள் மாஸ்டர் பேஜஸ்னு பற்றி. அதில் மாஸ்டர் பேஜஸ் காமன்லி கண்டெயின் ரிப்பீட்டிங் லோகோஸ், பேஜ் நம்பர்ஸ், ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ். தே ஆல்சோ கண்டெயின், அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, காமன் அதான் நான் பிரிண்டிங் லேஅவுட் கைட்ஸ். ஒரு பேஜ் பற்றின லேஅவுட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் பேஜில் செட் பண்ணிங்கன்னா தட் வில் அப்பியர் ஆன் ஆல் பேஜஸ். ஸோ ரூலரு, மார்ஜின் இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட முக்கியமான யூஸ் என்னென்னா, இட் ஷார்ட்டன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் டைம். இது நீங்கள் எதுனா போதும். ஸோ அந்த 2 பாயிண்ட்டு ப்ளஸ் இட் ஷார்ட்டன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் டைம். இதுதான் வந்து மாஸ்டர் பேஜோட யூஸ். அடுத்து ஹவு டு இன்சர்ட் பேஜ் நம்பர்ஸ் இன் மாஸ்டர் பேஜ். ஸோ அதே பேஜில் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் பேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணணும். தென் இன்சர்ட்டிங் பேஜ் நம்பர்ஸ் இன் மாஸ்டர் பேஜ்னே இருக்கும் பாருங்கள். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாஸ்டர் பேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கர்சர் எங்கே வேணுமோ அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு, அதாவது பேஜ் நம்பர் நீங்கள் எங்கே செலக்ட் கொண்டு வர போகிறீங்களோ அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு லெஃப்ட் மாஸ்டர் பேஜை வந்து கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்எம்னு இருக்கும், அது லெஃப்ட் மாஸ்டர் பேஜ், இண்டிகேட் லெஃப்ட் மாஸ்டர் பேஜ். அதுக்கப்புறம் வந்து Ctrl+Alt+P கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் நம்பர் வந்து எல்எம்மில் டிஸ்பிளே ஆகிடும். அதே போல் ரைட் மாஸ்டர் பேஜ்லேயும் வந்து நீங்கள் எங்கே வேணுமோ கர்சர் அங்கே கொண்டு போயிட்டு Ctrl+Alt+P ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் பேஜ் நம்பர் வந்து ஆர்எம்மில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆர்எம்மில் எல்எம்மில் பேஜ் நம்பர் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+Alt+P. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர் வில் பி இன்சர்டட் ஆன் த மாஸ்டர் பேஜஸ். ஸோ இது 7th கொஸ்டின். ஸோ இந்த 7 கொஸ்டின் வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் கொஸ்டின் 4. அதில் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் த டூல்ஸ் இன் அ பேஜ் மேக்கர் டூல் பாக்ஸ். ஸோ பேஜ் மேக்கர் டூல் பாக்ஸில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் பேஜ் நம்பர் 22, பேஜ் நம்பர் 22ல் லெஃப்ட் பேஜில் இருக்கும் மொத்தத்தையும் அப்படியே நீங்கள் எழுதணும். ஒரு டேபிள் இருக்கும், டூல் பாக்ஸ் பற்றின மொத்த டூல்ஸுமே அதில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 14 டூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டூல்ஸ் நீங்கள் அப்படியே வந்து எழுத வேண்டியது தான். பாயிண்டர் டூல், ஸோ அதனுடைய டூல் பாக்ஸ், அந்த ஐக்கான், அதனுடைய கர்சர் எப்படி இருக்கும் அதனுடைய யூஸ். டெக்ஸ்ட் டூல் அதனுடைய யூஸ், ரெக்ட்ரேட்டிங் டூல் அதனுடைய யூஸ். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டூல் அதனுடைய ஐக்கான் அதனுடைய யூஸ். ஸோ அது அப்படியே நீங்கள் வந்து எழுதலாம். உங்களுக்கு எது அதாவது அந்த டேபிள் போட்டும் எழுதலாம், அல்லது வந்து ஒரு டேபிள் போட்டு எழுதினா தான் இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அதே போல் அந்த ஐக்கான்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணணும். அதாவது அதனுடைய இப்போ பாயிண்டர் டூல் அப்படின்னா அந்த பாயிண்டர் மார்க் இருக்கு இல்லையா, அது நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணணும், கர்சர் ட்ரா பண்ணலாம். டெக்ஸ்ட் டூல்னால் அதனுடைய கர்சர் ஐபீம் மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இருக்கணும்னு கிடையாது, சும்மா ஒரு இதுவாக வரைஞ்சாலே போதும், ஒரு அப்ராப்ரியேட்டாக வரைஞ்சாலே போதும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 22ல் இருக்கும், லெஃப்ட் பேஜ் ஃபுல்லாக அந்த டேபிள் ஃபுல்லாக எழுதணும். செகண்ட் கொஸ்டின், ரைட் த ஸ்டெப்ஸ் டு பிளேஸ் த டெக்ஸ்ட் இன் அ ஃப்ரேம். ஸோ ஃப்ரேமில் டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும். இதுக்கு வந்து புக்கில் இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ ஒரு பேஜ் நம்பர் 35ல் இருக்குது பாருங்கள். ஸோ 35ல் பிளேசிங் டெக்ஸ்ட் இன் அ ஃப்ரேம். ஸோ எப்படி வந்து நீங்கள் ஃப்ரேம்குள்ளே டெக்ஸ்ட்டு கொண்டு வருவீங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து மொத்தம் ஒரு 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. லுக் அட் த ஸ்டெப்ஸ் டு பிளேஸ் அ டெக்ஸ்ட் இன் அ ஃப்ரேம். ஃபஸ்ட்டு வந்து கிளிக் ஆன் ஒன் ஆஃப் த ஃப்ரேம் டூல். ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் டூலை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ட்ரா எ ஃப்ரேம் வித் பேஜ் மேக்கர்ஸ் ஃப்ரேம் டூல்ஸ். அந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் எந்த இடத்துல வரணுமோ அங்கே வரைஞ்சிட்டு செலக்ட் பண்ணி அதை நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைலுக்கு போயிட்டு ஃபைல் மெனுவில் போயிட்டு பிளேஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். உடனே பிளேஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வர போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆகிடும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் டூல்லேருந்து தேவையான ஃப்ரேமை இப்போ ஒரு டெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கலாம், எலிப்ஸ் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கலாம், என்ன ஃப்ரேம் வேணும் அந்த ஃப்ரேமை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமை ட்ரா பண்ணிவிட்டு தென் மெனு பாரில் ஃபைல் மெனு போய்ட்டு ப்ளேஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ப்ளேஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அந்த ப்ளேஸ் டயலாக் பாக்ஸில் நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை வந்து லோட் பண்ண போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை உண்டான ஃபைலை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோன்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு வந்து ஃபைலில் இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேமில் லோடட் ஆகிடும். இது செகண்ட் கொஸ்டின், பேஜ் நம்பர் 35ல் இருக்கு. அடுத்து தேர்ட் கொஸ்டின், ஹவு கேன் யூ கன்வெர்ட் டெக்ஸ்ட் இன் டெக்ஸ்ட் பிளாக்? ஸோ கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் இன் டெக்ஸ்ட் பிளாக் டு எ ஃப்ரேம். ஸோ டெக்ஸ்ட் பிளாக் வந்து ஃப்ரேமை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேமை வரைஞ்சிக்கணும். அது ரெக்டாங்கிள் ஃப்ரேமில் இருக்கலாம் அல்லது எலிப்ஸ் ஃப்ரேமாக இருக்கலாம். ஒரு ஃப்ரேமை வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் எந்த டெக்ஸ்ட் பிளாக்கை ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பேஜ் நம்பர் 36ல் இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரேமை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஃப்ரேமை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேமையும் கிளிக் பண்ணணும், டெக்ஸ்ட் பிளாக்கும் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எலமெண்ட் மெனுவில் போயிட்டு மெனு பாரில் எலமெண்ட் மெனுவில் போயிட்டு ஃப்ரேமு அட்டாச் கண்டென்ட்டு அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டில் அதாவது டெக்ஸ்ட் பிளாக்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்குள்ளே போயிடும். ஸோ கனெக்டிங் டெக்ஸ்ட் பிளாக் கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் டு ஏ டெக்ஸ்ட் பிளாக். டெக்ஸ்ட் பிளாக்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஃப்ரேம்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் 36ல் இருக்கும். ஸோ அந்த 5 பாயிண்ட் எழுதிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ரைட் த ஸ்டெப்ஸ் டு ட்ரா ஏ ஸ்டார் யூஸிங் பாலிகான் டூல். ஸோ பாலிகான் டூல் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாரை ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னு இது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் நான். ஸோ அதை வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ட்ராயிங் பேஜ் நம்பர் வந்து 46ல் இருக்கும். 46ல் ட்ராயிங் ஏ ஸ்டார் யூஸிங் பாலிகான் டூல். டு ட்ரா ஏ ஸ்டாரை வரையணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பாலிகான் டூல் செலக்ட் பண்ணணும். பாலிகான் டூல் செலக்ட் பண்ண உடனே அந்த பாலிகான் எங்கே வரணுமோ டாக்குமெண்ட்டில் எங்கே வேணுமோ அங்கே பாலிகானை கொண்டு வந்து ட்ரா பண்ணிடணும். பாலிகானை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாலிகானோட சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீ ட்ரா பண்ணிவிட்டு எலமெண்ட்டில் அதாவது மெனு பாரில் எலமெண்ட்டில் போயிட்டு பாலிகான் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ பாலிகான் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் வந்துடும். அந்த பாலிகான் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் 5 அப்படின்னு ஒரு நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்னு இருக்கும், அதில் 5ன்னு டைப் பண்ணணும். ஏன்னா ஸ்டாருக்கு வந்து 5 சைட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 5ன்னு டைப் பண்ணணும். அடுத்தது வந்து ஸ்டார் இன்செட்டில் போயிட்டு 50%ன்னு சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார் அதாவது பாலிகான் வந்து ஸ்டாராக மாறிடும். ஸோ பாலிகான் வந்து ஸ்டாராக மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலிகான் டூல் பாக்ஸில் பாலிகான் டூலை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பாலிகானை டாக்குமெண்ட்டில் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு எலமெண்ட் மெனுவில் போயிட்டு பாலிகான் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பாலிகான் டயலாக் பாக்ஸ் டூல் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் போயிட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 5ன்னும் ஸ்டார் இன்செட்டு 50%ன்னும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாலிகான் வந்து ஸ்டாராக மாறிடும். ஸோ இதான் 4வது கேள்வி. இந்த கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ செகண்ட் யூனிட்டில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஓவர். எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச்.